ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ கைஸ். திஸ் இஸ் இன்டிடியூ எனர்ஜி சைக்கிக் tarot card reader. I'm J. My name start with J. Today topic, the current feelings towards you. Let's see. Think about this person, your ex, your favorite person, your crush, your current partner. Let's see the current feelings towards you. Oh my god. Say this person name 3 times. Lot of cards. You could be Scorpio, water element. Your poison could be Capricorn, Taurus, Virgo, Cancer, Pisces. May month born, April, June, Feb, March. See, King of Cups and Queen of Cups. You two have a strong emotional bond. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் எமோஷ்னலி கனெக்டாக இருக்கீங்க. எமோஷ்னல் வைப்ரேஷன். இன் திஸ் ரீடிங், இந்த லவ்வில் பார்க்குறப்போ நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, டீப் எமோஷன்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் நீங்களும் உங்கள் பர்சன்கிட்ட ஓப்பன் அப் பண்ணல, உங்கள் ஃபீலிங்ஸை நீங்கள் ஷேர் பண்ணல, அண்ட் இந்த பர்சனும் அவங்க ஃபீலிங்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணல. நீங்கள் ரெண்டு பேரும் எமோஷ்னல் டைப், வெரி சென்சிட்டிவ். உங்களோட வீக்னஸ் வந்து எமோஷன்ஸ் தான், அண்ட் உங்களோட ஸ்ட்ரென்த்தும் எமோஷன்ஸ் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில். யூ ஆர் மிஸ்ஸிங் யுவர் அனதர் ஆஃப், பெட்டர் ஆஃப், சம்திங். நீங்கள் பெட்டர் ஆஃப் அந்த மாதிரி கூட இந்த பர்சனோட காண்டாக்ட் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணியிருக்கலாம், ஆர் இந்த பர்சன் உங்களை பெட்டர் ஆஃப்னு சேவ் பண்ணியிருக்கலாம். யூ ஹாவ் டவுட், இது லவ்வா இல்லை லஸ்டா. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது. வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ், நாட் எவ்ரிபடி. ஆஃப்டர் நோ காண்டாக்ட், ஆஃப்டர் பிரேக்கப், இந்த பர்சன் உங்கள் ட்ரீமில் வந்திருப்பாங்க, அண்ட் தென் அவங்களுக்கும் நீங்கள் ட்ரீமில் வந்திருக்கீங்க. ஆஃப்டர் அந்த ட்ரீம்க்கு அப்புறம் இந்த பர்சனுக்கு வந்து லவ் இன்க்ரீஸ் ஆகுது, ஃப்ளோ ஆகுது. பிஃபோரும் இந்த பர்சனுக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷ்னலி இந்த பர்சன் உங்கள் கூட கனெக்டடாக இருக்காங்க. பட் அந்த ட்ரீம்க்கு அப்புறம், உங்கள் ட்ரீம்க்கு அப்புறம் இந்த பர்சனுக்கு லவ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆஃப்டர் அந்த ட்ரீம்க்கு அப்புறம் ஒரு டீப் திங்கிங் இந்த பர்சனுக்கு வருது. ஏன் எனக்கு இந்த மாதிரி ட்ரீம்ஸ் வந்துச்சு? ஆக்சுவலி இந்த பர்சனும் யூனிவர்ஸோட சயின்ஸ், ஏஞ்சல் சயின்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி யூனிவர்ஸோட சயின்ஸ், ஏஞ்சல் சயின்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த பர்சனும் சயின்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆஃப்டர் பிரேக்கப் உங்களுக்கு டேரோட்ஸ் ரீடிங்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்போ தான் வந்து டாரோ ரீடிங்ஸை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சேம் இந்த பர்சனும் டாரோ ரீடிங்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணுறாங்க. ஆஃப்டர் பிரேக்கப் தான் நீங்கள் டாரோ ரீடிங்ஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு டாக் டு யூ. ஆஃப்டர் அந்த ட்ரீம்க்கு அப்புறம் உங்ககிட்ட பேசணும், காண்டாக்ட் பண்ணணுன்னு இந்த பர்சனுக்கு ஒரு தாட் வந்திருக்கு. இவங்களுக்கு ஃபோன் கால் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபோன், டெக்ஸ்ட், வீடியோ கால் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்களுக்கு உங்களை லைவாக மீட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறாங்க, லைவ் கான்வர்சேஷன். இந்த பர்சன் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். வாட் எவர் ப்ராப்ளம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், கான்ஃப்ளிக்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபைட்ஸ், பேட் ஃபைட்ஸ், மேஜர் காம்ப்ளிகேஷன், வாட் எவர், உங்களை லைவாக மீட் பண்ணி பேசுகிறப்போ பேட் இம்ப்ரெஷன், ஃபைட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும், அண்ட் திங்ஸ் வந்து நார்மல் ஆகிடும் ஃபீல் பண்ணுறாங்க. தேர் வாண்ட் டு மீட் யூ ரியலி. அந்த மீட்டப்போட எனர்ஜி பார்க்க முடியுது. சூன் இந்த பர்சனை வந்து நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த லைவ் கான்வர்சேஷனுக்காக இந்த பர்சன் வெயிட் பண்ணுறாங்க. அந்த சான்ஸ் எப்போ கிடைக்கும்?
இந்த பர்சன் வந்து ரைட் டைம்க்காக வெயிட் பண்ணுறாங்க, பர்ஃபெக்ட் டைம்க்காக வெயிட் பண்ணுறாங்க. இவங்க ட்ரூவாக பிலீவ் பண்ணுறாங்க, டைமிங் ரைட் டைம் வரட்டும் அப்போது பேசிக்கலாம். இவங்க உடனே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய டிசிஷன் வந்து எடுத்திருப்பாங்க, ஒரு ரஷ்ல வந்து எடுத்திருப்பாங்க, ஒரு மேட்னஸில் வந்து எடுத்திருப்பாங்க. அது இந்த பர்சனுக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்காது. ஸோ இந்த டைம் இந்த பர்சன் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணுறாங்க, கரெக்ட் டைம்க்காக வெயிட் பண்ணுறாங்க. ஐம் கெட்டிங் திஸ் எனர்ஜி பர்த்டே, ஆனிவர்சரி, லவ் ஆனிவர்சரி, மேரேஜ் ஆனிவர்சரி. ஒன் பர்சன் டீப்பாக மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் நிறைய ஆனிவர்சரிஸ், பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. திஸ் டைம் you missing your another off. And 4 months no contact, 4 week, 2 weeks, 2 months, 6 months, 6 week, May month no contact, breakup. I'm getting the word diary, secret. You have the habit of writing a diary. மேபி இந்த பர்சனுக்கு அந்த ஹேபிட்ஸ் இருக்கலாம். பட் ஒன் பர்சனுக்கு டைரி, சீக்ரெட்ஸ் நோட் பண்ணுற ஒரு ஹேபிட்ஸ் இருக்குது. உங்களோட ஹாப்பி மெமரிஸ், ஃபீலிங்ஸ் இந்த பர்சன் டைரியில் நோட் பண்ணுறாங்க. ரீசெண்ட் டேஸில் அதிகமாக ஆட் ஆகுது டைரியில். உங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்குன்னா நீங்களும் வந்து ரீசெண்ட் டேஸில் மெமரிஸ், ஃபீலிங்ஸை வந்து டைரியில் ஷேர் பண்ணியிருப்பீங்க. யூனோ வாட், உங்கள் லவ்டு ஒன் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு. அவங்களோட ஹார்ட்டில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு. இந்த பர்சனுக்கு திங்ஸை வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த பர்சன் வந்து லைவ் கான்வர்சேஷனை மீட்டப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எஸ், ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக கொடுத்துருப்பாங்க. அது ரெடியூஸ் ஆகிருக்கும். இந்த பர்சன் சைட்லேருந்து சில சேஞ்சஸ் வந்து, ஒரு எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸ், சடன் சேஞ்சஸ் வந்து நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. இந்த பர்சனோட சேஞ்சஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கும். நிறைய ஃபைட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. பட் இந்த பர்சன் வந்து அந்த ஒரு டைமில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணணும், சார்ட் அவுட் பண்ணணுன்னு நினச்சிருப்பீங்க. அந்த டைமில் இந்த பர்சன் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஃபைட்டை வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பாஸ்டில் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்காது. இப்போ இந்த பர்சன் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப கேர்ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க, இம்மெச்சூராக இருந்திருப்பாங்க. சடனாக அவங்க கூட ஃபைட் பண்ணுறது, அந்த மாதிரி இந்த பர்சன் கொஞ்சம் ரக்கடாக இருந்திருப்பாங்க, அடமெண்ட்டாக இருந்திருப்பாங்க. இப்போ வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. குட் ஒன். ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஜென்ரல் ரீடிங்கில் ஏன் இவ்வளோ சொல்கிறீங்கன்னு. ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, ஒரு சிலருக்கு லக்கிலி அது ஒர்க் அவுட் ஆகலாம், அதனால தான் நான் சொல்கிறேன். தே டோன்ட் நோ அவங்க ஃபேமிலி உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க ஃபேமிலி உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், அவங்க ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் செட் ஆகாமல் இருந்திருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். சீரியஸாகவே இந்த பர்சனுக்கு தெரியல. உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பர்டிகுலர்லி இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது. அவங்க ஃபேமிலி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. 2 கேட்டகரிஸ் பார்க்க முடியுது. ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன், இந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. எஸ், இட்ஸ் அ ஜென்ரல் ரீடிங் கைஸ், டோன்ட் டேக் இட் பர்சனல். உங்களுக்கு ரெசனேட் ஆகுறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகலைன்னா லிவ் இட் ரெஸ்ட். இப்போ நான் சொன்னது a very specific message, not everybody. So don't worry, it's a general reading. சில பேர் தேர்ட் பார்ட்டி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க கேட்டிருந்தீங்க. கைஸ், ஐ எம் ஸோ சாரி.
தேர்ட் பார்ட்டி ரீடிங்ஸ் ஜென்ரல் ரீடிங்கில் போட வேணாம் நினைக்கிறேன். இன்கேஸ் ரீடிங்கில் வந்து நெகட்டிவாக வந்துருச்சுன்னா நீங்கள் தான் ஹர்ட் ஆகுவீங்க. இது ஜென்ரல் ரீடிங்கில் தேர்ட் பார்ட்டி பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன். ஹர்ட் ஆகுறது நீங்கள். ப்ரைவேட்டாக நீங்கள் பார்க்குறப்போ அதில் வேறு மாதிரி இருக்கும், ஜென்ரலாக பார்க்குறப்போ உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? நிறைய பேர் கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன், நிறைய பேர் வந்து பர்சனலாக வந்து கனெக்ட் ஆகுறீங்க. ப்ளீஸ் அந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம். இன் திஸ் கேஸ் 2 கேட்டகரிஸ் பார்க்க முடியுது. ஒன் பர்சன் வந்து கிளியராக இருக்காங்க, அனதர் ஒன் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, டவுட்ஃபுல். ஒன் பர்சன் ஸ்டேபிளாக இருக்காங்க, கிளியர் மைண்ட் செட், நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் ஸ்டே பண்ண போகிறேன், ஐ நீட் திஸ் ரிலேஷன்ஷிப், வாட் எவர் ஹேப்பன் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து மூவ் ஆன் பண்ண மாட்டேன். ஒன் பர்சன் கிளியராக இருக்காங்க. அனதர் ஒன் ரொம்பவே கன்ஃபியூஸ்டுங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்ட். ஒன் பர்சன் சைடில் இருந்து நான் ஸ்டாப் லவ். யோர் நேம் பிகைன் வித் எஸ், ஏ, SH, ஷா, SH, MA or I, LA, SHA, TI. I'm seeing brown eyes. இந்த பர்சன் ரீதிங்க் பண்ணியிருக்காங்க, ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, உங்களை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை அகெயின் வந்து ரீபில்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ டேஸ் இந்த பர்சனுக்கு அந்த திங்கிங் இல்லை. ரீசன்ட் டேஸ் ஆஃப்டர் அந்த ட்ரீம்க்கு அப்புறம் அந்த திங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ட்ரீம்க்கு ரீசன் ஏஞ்சல்ஸோட சப்போர்ட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, டிவைனோட சப்போர்ட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, உங்கள் பர்சனுக்கும் இருக்குது. பிளஸ்ஸிங்ஸ். இவங்க உங்களை பெட்டராக ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. White color important for you. They like alcohol, parties, drinking, you're drunk. Glitters. About glitters. நீங்கள் வந்து glitters வந்து பார்த்துருப்பீங்க அடிக்கடிக்கு. glitter dress, whatever glitter image. This is your sign, universe sign. Or else after this video கூட நீங்கள் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. glitters, blue color glitters and dark pink, white feathers, 1-1 signs. You already know the answer, but நீங்கள் வந்து ஆன்சரை வந்து இந்த பர்சன் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ரைட்? உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உங்கள் மைண்டில் ஆன்சர் இருக்குது, நிறைய கொஷின்ஸ் இருக்குது, அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் உங்கள் மைண்டில் இருக்குது. இந்த பர்சன் லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு, இவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது, யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர். ஆஃப்டர் நோ கான்டாக்ட், ஆஃப்டர் பிரேக்கப், சடனாக நீங்கள் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. டாரோ ரீடிங்ஸ் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. ஏஞ்சல் நம்பர். ஆஃப்டர் நோ கான்டாக்ட் ஏன் யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த சைன்ஸ்லாம் வந்து ஷோ பண்ணியிருக்காங்கன்னா, யூனிவர்ஸ் உங்ககிட்ட ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறாங்க. டேக் டைரக்ட் ஆக்ஷன். They have a very good voice, a soft, a sweet tone. I think a baby voice, child voice, one person. இந்த பர்சன் வந்து செலக்டிவாக தான் பேசுவாங்க, யார்கிட்டையுமே அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆக மாட்டாங்க. They don't talk everybody. ரொம்ப செலக்டிவாக பேசுவாங்க. அவங்க க்ளோஸ்டு ஒன் கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. க்ளோஸ்டு ஒன் கிட்ட மட்டும்தான் எக்ஸ்ட்ரோவர்ட். நார்மலி இந்த பர்சன் இன்ட்ரோவர்ட். ஐம் சீயிங் கண்டென்ட் கிரியேட்டர், யூடியூபர், நைட் ஷிஃப்ட் ஒர்க், ஐடி, ஹை ப்ரெஷர் ஜாப், லேப்டாப், சாஃப்ட்வேர். உங்ககிட்ட இருக்க சேம் குவாலிட்டி இந்த பர்சன் கிட்டேயும் இருக்கும். ஏஜ் கேப், 90s born, 80s born, 2001, 1999, 2001. You connected with this person so deeply. Lot of desire, attraction, both side.
ஒரு பர்சன் சைடு மட்டும் பார்க்க முடியல. போத் சைட், டிசையர், அட்ராக்ஷன், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ். இந்த பர்சனோட ஐஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் tell you the truth. You are the one. இந்த பர்சன் ஏன் உங்களை மீட் பண்ண வர மாட்டாங்கன்னா, they know உங்களை மீட் பண்ண இந்த பர்சன் again fall in love. They're melt for you. They're already melted. again இந்த பர்சன் வந்து வீக்காக காட்டிக்க கூடாது, மை வே இஸ் ஹைவே அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜ் ஹைஸ் உங்களுக்கு அதை ஷோ ஆஃப் பண்ணிடும். ஒன்ஸ் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆனதுக்கப்புறம், ஆஃப்டர் அகெயின் இந்த பர்சன் என்டர் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லவ், எக்ஸ்ட்ரா கேர் ஃபர்ஸ்ட்டை விட எக்ஸ்ட்ராவாக இருக்கும். they care too much. You will take a lot of pictures, couple pictures. இந்த பர்சன் அந்த பிக்சர்ஸ் வந்து பார்க்குறாங்க. they're going to melt for you guys. Wow, romantic gesture. They are very 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 attracted to you. They want to make a memories with you. Suddenly இந்த பர்சனோட எனர்ஜிஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது, ஹை லவ். ஸோ சடனாக இந்த பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, ரீச் அவுட் பண்ணுவாங்க, சடன் மீட் அப். தே நோ வெரி வெல் உங்களோட வீக்னஸ், ஸ்ட்ரென்த் இந்த பர்சனுக்கு தெரியும், கரெக்டாக தெரியும். இந்த பர்சன் உங்களை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. தே நோ உங்களோட வீக்னஸ், ஸ்ட்ரென்த் இந்த பர்சனுக்கு தெரியும், அந்த ட்ரிக் இந்த பர்சனுக்கு தெரியும். தே நோ வெரி வெல். நிறைய எஃபர்ட்ஸ் போடணுன்னு இந்த பர்சனுக்கு நீட் இல்லை, ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. ஒன் பர்சன் டெஸ்டிங் சம்திங், இந்த பர்சன் ஃபேக்காக இருக்காங்களா, ட்ரூவாக இருக்காங்களா, ஒரு எல்ஸ் ஃபேக் ஐடியிலேருந்து சம்திங் ஒரு சிலர் வந்து டெஸ்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க ஒன் பர்சனு. ஐ சீங் அ சிக்மா மெயில், ஆல்ஃபா மெயில், வாட் எவர் யூ கோயிங் டு மெல்ட் ஃபார் யுவர் லவ்டு ஒன். தேர் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் லவ், கேர், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ். தட்ஸ் இட். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். உங்களுக்கு ரெசனேட் ஆகுறது மட்டும் எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகலைன்னா லிவ் இட் ட்ரஸ்ட். நிறைய பேர் வந்து பர்சனலாக எடுத்துக்கிறீங்க. ரிமெம்பர், இது ஜென்ரல் ரீடிங். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய்.